ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் வைக்கிற வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப புளிப்பாக உரப்பாக சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு வெண்டைக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதையே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெண்டைக்காய் நல்லா குக் ஆகும். இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் எப்படி நல்லா வதங்கிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, சைடில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்தந்த இடத்துல பிளாக் கலராக இருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா வெண்டைக்காயிலேருந்து இந்த நூல் நூலாக ஒரு மாதிரி வரும்னா அது வராது. பாருங்கள், சூப்பராக வெண்டைக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடுகுளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியை. இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசால் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். அது மாதிரி நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே வச்சுடுங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம ஒரு குட்டி கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சேர்க்கணும். இப்போ அதையும் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக் ஆகணும். ஸோ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருக்கும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெண்டைக்காய் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி லைட்டாக சிம்மில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. ஆல்ரெடி வெண்டைக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக ஜஸ்ட் இந்த மசாலில் லைட்டாக குக் ஆகணும். இப்போ அதனால் நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வரும்.
இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தய பவுடர் அதையும் சேர்க்க போகிறோம். நம்ம வந்து வெந்தய பவுடர் எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சோண்டு வெந்தயத்தை எடுத்து ஒரு பேனில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை அப்படியே பவுடராக்கி அந்த பவுடர் தான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து நம்ம வந்து புளித்தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக கரைச்ச புளித்தண்ணி ஒரு சின்ன கப்பு அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி கொதிக்கட்டும். பாருங்கள், நல்ல எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக நம்ம சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், கல்யாண வீட்டில் வைக்கிற வெண்டைக்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சும்மா லைட்டாக வந்து மல்லித்தலை வந்து மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ அதையும் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. கல்யாண வீட்டில் வைக்கிற வெண்டைக்காய் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.